நட்பு ஏற்படுத்துகிற விளைவுகள் இருக்குது. இந்த விளைவுகள் எந்த அளவு இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள். நம்மளாம் தெரிந்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நல்ல நண்பர் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொன்னார்கள். என்ன உதாரணம்? ஒரு வாசனை வியாபாரியுடைய அத்தர் வியாபாரியுடைய ஒரு உதாரணம். நம்ம அத்தர்ன்னு சொல்கிறோம், வாசனை வியாபாரி, எந்த வாசனையாக இருந்தாலும் சரியா, வாசனை வியாபாரி. அப்போ இந்த வாசனை வியாபாரியுடைய உதாரணமும் பொற்கொள்ளனுடைய உதாரணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வாசனை வியாபாரிகிட்ட நம்ம பல விஷயங்கள் செய்யலாம், போய் வாங்கிட்டு வரலாம், இதுதான் ஆக உச்சகட்டமான வேலை. இரண்டாவது, அவனோட போய் நம்ம உண்ட விஷயத்துட்டு பேரம் பேசிட்டு வரலாம். அல்லது அதுக்கே போகலை, வேறொரு விஷயமா நம்ம பேசுறதுக்கு என்ன செய்கிறோம், போகிறோம், போயிட்டு வரலாம். 3 நேரத்திலும் உங்களுக்கு நலவு தான். 3 நேரத்திலும் உங்களுக்கு நலவு. ஃபர்ஸ்ட் நேரத்தை முதலாவது டைமில் நீங்கள் முழு வாசனையோடு என்ன செய்றீங்க, எடுத்துக்கொண்டு வாரீங்க. அது உங்கள்கிட்ட வீட்டில் வச்சுக்கிறதுக்கு வாரீங்க, அன்றாட உபயோகிக்க கொண்டு வாரீங்க. அது உங்களுக்கு நலவைத்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, கொண்டு வாரீங்க. நீங்கள் வாசமாக இருப்பீங்க. இரண்டாவது என்ன, அவரோட போய் ஒன்றை டெஸ்ட் பண்ணுறீங்க, இது நல்ல வாசமா, இது நல்ல வாசமா. நீங்கள் எத்தனை வாசங்களை மிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணால் நல்ல வாசத்தை என்ன செய்றீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க, வாரீங்க. மூன்றாவது வேறொரு விஷயமா போகிறீங்க, போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வாசம் தான் அடிக்கும். நீங்கள் அவர் அந்த வாசத்திற்காகவே போகவில்லை, வேறொரு விஷயமா போகிறீங்க. நல்லவர்களோடு வேறு நோக்கத்திற்கு நீங்கள் போனாலும் நல்ல குணத்தோடு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, வெளியே வருவீங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் தான் உங்கள்கிட்ட ஏற்படும், நல்ல பதிவு தான் உங்கள்கிட்ட ஏற்படும். ஒரு நல்ல குடும்பத்தோடு போய் நீங்கள் பழகுறீங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு, அந்த குடும்பத்துடைய அசர் உங்களோட உள்ளத்தில் ஏற்படும். அங்குள்ள ஒற்றுமை உங்களோட உள்ளத்தில் வரும். ஒரு நல்ல குடும்பத்தை நோக்கி போன அண்ணன் தம்பி சொந்தங்கள்லாம் இப்படி ஒற்றுமை ஆகிக்கிறாங்க, எவ்வளோ மார்க்கத்தோடி. நீங்கள் அதுக்காக போல, நீங்கள் வேற ஒரு விஷயமா போனீங்க, ஆனால் அந்த அசர் உங்களோட உள்ளத்தில் என்ன செய்யும், பதிவு செய்யும். நல்ல ஒரு சூழலை பார்க்குறீங்க, அது உங்களோட உள்ளத்தில் பதிவை ஏற்படுத்தும். குர்ஆன் ஓதல் உங்களுக்கு, நீங்கள் வேறொரு விஷயத்துக்கு போயிருப்பீங்க, பதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் கெட்ட நண்பருக்கு உதாரணம் என்ன, பொற்கொள்ளனுடைய உதாரணம். அவனுடைய ஊதுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உதாரணம் சொல்கிறாங்க. ஒன்றில் நீ அங்கே ஏதாவது ஒரு விஷயமாக சாதாரணமாக நீ அது வாங்குறதுக்கு அவனுடைய வேலைக்கே நீ போய்க்க மாட்டாய், அவனோட வேறொரு விஷயம் பேசுவதற்காக நீ அங்கே போயிருப்பாய். வேறொரு விஷயம் பேசுவதற்காக நீ அங்கே போயிருப்பாய். கொஞ்சம் நீ கவனம் இல்லைன்னா என்ன நடக்கும், உன்னோட ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், ஒரு அடையாளம் விழுந்துடும், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரு, அல்லது ஒரு அடையாளம் விழுந்துடும், ஒரு சாதாரண சின்ன அடையாளமாவது உனக்கு விழும். நீ எஃபெக்ட் ஆகிட்டு தான் என்ன செய்வாய், பாதிப்படைஞ்சிட்டு தான் வெளியே வருவாய். உச்சகட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவனோட பழகுவதே போதுமான. சாதாரணமாக கெட்ட நண்பர்களோடு நீங்கள் உறவு வைக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கெட்ட வைகளான்னு நிறைய இருக்குது. நம்ம நவீன ரீதியாக உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம அவரோட தான் நட்பு கொண்டு வைக்கிறோம். போகிறோம்னு சொன்னால் மகரிப் போகிற போனீங்கன்னா சீரியல் எஃபெக்ட் வரும், விளங்கிட்டா. வேறு ஆஃப் டைமில் போனீங்கன்னா சினிமா எஃபெக்ட் வரும். தனியாக வேறு டைமில் என்ன போனீங்கன்னா சிகரெட் எஃபெக்ட் வரும். ஒன்றும் இல்லாட்டி போனால் நாசமாக போகிற ஏதாவது ஒரு வழிமுறைகள் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். ஏன், அவன் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். நீங்கள் அவரை வீட்டுக்கு போனது காரணம். அவர் உங்களுக்கு நீங்கள் வந்து சினிமா சீரியல் பாருங்கள்லாம் சொல்ல மாட்டான். நீங்கள் அவரோட வீட்டுக்கு போய் சர்வசாதாரணமாக அதை ஓடிக்கிட்டு இங்கே இதை நீங்களும் என்ன செய்வீங்க, அதில் 2 கண்ணோட்டம் விட்டுட்டு இதை நம்ம தொடர்ந்து நாமளும் பார்த்தா நல்லா என்ன செஞ்சிருவீங்க. அவன் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க எஃபெக்டாக. என்ன தான் சொன்னாலும் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனிதராகிக்கிறீங்கன்னு வைங்களேன், என்ன இது ஓஃப் பண்ணுங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்கன்னா அவர் ஓஃப் பண்ணிடுவார். 2ஆவது நாள் 3ஆவது நாள் இவன் இந்த நாள் இப்படி போட்டுட்டு தான் இருக்கிறான். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, சரி அவர் அப்படித்தான், நம்ம உறுதியாக இருந்து கொள்வோம் அப்படின்ட்டு. முதலாவது இதுதான், முதலாவது அவனுக்கு அனுமதி, அந்த பவரை விட்டுருவீங்க. 2வது கட்டம் என்ன நடக்கும், அவன் உங்களோட வீட்டுக்கு வருவானா, அவன் உங்களோட வீட்டில் வச்சு என்ன செய்வான், போட ஆரம்பிக்கும். இப்படி போட விருப்பம் இல்லை, சரி விடுங்க, நீங்கள் பார்க்காதீங்க, நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டம் வீட்டில் ஆரம்பிக்கும், அவன் பார்க்குறது. அடுத்த 3ஆவது கட்டம் என்ன செய்யும், சரி என்ன இதில் என்ன இருக்குது, அவரும் பார்க்கல, நான் இருந்தால் பார்த்தேன், அதில் பெருசாக ஒரு பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் இன்னொருத்தர நோயாளிக்கு விட்டுருங்க. நம்ம இப்படியே போய் டோட்டல் குடும்பம் என்னது, டிவி குடும்பமாக அப்படி ஆகிவிடக்கூடிய நிலைமை. ரமலானில் மட்டும் பொட்டியில் எடுத்து அல்மாரில் வச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு எடுத்து க்ளீன் பண்ணுற ஒரு குரூப்பாக நம்மளும் மாறுவோம். மாறின நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன் காரணமாக இது, பொற்கொள்ளனுடைய அசர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதனுடைய தாக்கம் இது சர்வசாதாரணமாக்கும். சிகரெட் குடிக்கிற ஒருவரோடு நெருங்கிய நட்போடு இருக்கிறவருக்கு என்ன நடக்கும், அவன் அது குடிக்காட்டியும் சரி அவனுக்கு இது பழகி போயிடும். இந்த அம்சம் முகத்தில் ஊதினாலும் அவனுக்கு பழகி போயிடும். இந்த பழகி போவதிலே இயல்பு ரீதியாக அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நான் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தக்குள்ள எப்படி விளங்கப்படுத்துவான், சிகரெட் ஏதோ மார்க்கெட்டில் கூடான்ற அது வாசத்துல எல்லாம் பெரிய விஷயம். எனக்கே நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, இதை ஒரு சின்னதாக்குற நிலைமைக்கு என்ன செய்வான், போவான். புரிந்து கொள்ளுங்கள், நம்மகிட்ட பாவம் வருவதல்ல, அவருடைய வீரியம் குறைவதே போதுமானது. நம்மகிட்ட அந்த பாவம் வர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாவத்துடைய பார்வை நம்மளுக்கு சின்னதாகிறது போதுமானது. நமது பழக்கம் தான் அப்படி ஆக்கும். நம்ம ஒன்றில் பழகுவது அது சின்ன ஒரு விஷயமாக ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
ஒரு முஃமினுக்கும் ஒரு ஃபாசிக்குக்கும் உள்ள உதாரணம். ஒரு முஃமின் எப்படி இருப்பான், ஒரு பாவம் செய்தான்னு சொன்னால் ஒரு மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மலை தலையில் உழப்போகுதோ என்ற பயத்தில் இருப்பான். ஆனால் இதை பாவத்தை செஞ்சுட்டு ஒரு முனாஃபிக்கோ ஒரு ஃபாஜிரோ கெட்டவனோ எப்படி இருப்பான்னு சொன்னால் ஒரு துபாபா ஒரு ஈ வந்து இப்படி செஞ்சுருவோமே மூக்களை வைக்கிறேன்னு இருக்கிற நேரத்தில் அது மாதிரி கணக்கெடுக்காம விட்டுருவான். அது ஈ தான், அது பிள்ளை தான், அது அப்படி அந்த லெவலுக்கு என்ன செஞ்சுருவான், அவன் விட்டு விடுவான். என்ன காரணமா, ரெண்டு பேருக்கும் பாவம் மட்டும் தெரியுது. ஆனால் இவன்ட்ட அது ஒரு ஈடு அளவுக்கு, இவன்ட்ட மூமினிடத்தில் மலையுடைய அளவுக்கு. இது ரெண்டையும் மாற்றுறது யாரு, நட்பு. நாம் வைத்திருக்கக்கூடிய நட்பு. ரூம்மேட்டா ஊரில் நல்ல சாலிஹானவர்களாக இங்கே வந்திருப்பாங்க. டிவியே அந்த குடும்பத்தில் இருக்காது. ஒன்றில் மார்க்கத்தின் காரணமாக அல்லது மார்க்கமும் வறுமையும் காரணமாக இருந்திருக்காது. இங்கே வந்த உடனேயே 4 பேரை ஒரே ரூமில் போட்டுருவாங்க. இவர் ஒரு ரூமில் இருப்பார், 3 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, டீ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளே சந்திக்க போனால் என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா, அவர் பார்க்க மாட்டார், நல்ல மனுஷன் மாஷா அவர் இவங்களே பாராட்டிடுவாங்க. 3 பேரும் நல்லது அவனுக்கு சொந்தம், கெட்டது எனக்கு சொந்தம். எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. அவர் பார்க்க மாட்டார், அவர் நல்ல மனிதர், அவர் பார்க்க மாட்டார் தான். ஆனால் அவனோட உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு 6 மாதத்தில் நம்மளை இப்படி தனிமையில் இருக்கிறத ஓடிக்கண்டே இருக்கும். சைத்தான் அதுதான் கொண்டு வருவான். பார்த்தா என்ன, அவன் நல்ல மனிதன், அவங்களும் சுபோக்கு போகிறாங்க, 5 நேரம் தொழுகிறாங்க, அவங்களும் குருவான் ஓதுறாங்க, அவங்களும் நோம்பு பிடிக்கிறாங்க, படமும் பார்க்குறாங்க. நான் அதை பார்த்தா என்ன, நான் தனிமையில் இருக்கிறேன்னா இல்லை, நிர்பந்தத்தை அனுமதியால் சைத்தான் இந்த உபதேசத்தை ஒரு வருஷத்துக்கு பண்ணுவான். இப்போ பார்க்க மாட்டார். சைத்தான் டெய்லி இந்த பயானம் பண்ணி 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 என்ன நடக்கும், பார்த்தா பிரச்சனை இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு வந்துடுவான். பார்க்க மாட்டார். ஆனால் எந்த லெவலில் அவன்கிட்ட இருக்கும், இன்னொருத்தரோட பேசக்குள்ள அவர் என்ன செய்வார், பார்க்கத்தான் செய்வான். வெளிநாட்டுடைய சிச்சுவேஷனுக்கு, வெளிநாட்டுடைய சூழலுக்கு பார்க்கத்தான் செய்வான். நான் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு இன்னொரு நோயாளியை உண்டாக்கிடுவான். விளங்கிட்டவங்களுடைய பாதிப்பு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நட்பு, கெட்ட நட்பு நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய வீரிய ஏற்பாடுகள், வீரிய பாதிப்புகள். கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இந்த உதாரணத்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம சொல்ற உதாரணம் அல்ல இது. நாங்கள் சொன்னோம்னா ஒரு பகுதியை தான் யோசிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால் அதனது பல பகுதிகளை யோசித்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள